ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி காய்கறி இல்லாமல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் துவரம்பருப்பு, வெங்காயம், புளி, சாம்பார் பவுடர், கருவேப்பிலை, உப்பு. இந்த சாம்பார் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு காய்கறி வீட்டில் இல்லாத டைம்ல இந்த மாதிரி சாம்பார் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் துவரம்பருப்பு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். கூட கொஞ்சமா வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு பருப்பு ரெடி ஆயிருச்சு. 4 விசில் வச்சு எடுத்திருந்தேன். பாருங்க, நமக்கு துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு பருப்பு நல்லா வெந்ததுனால நமக்கு கரண்டியாலேயே இந்த மாதிரி நம்ம கலக்கி விடும்போது நமக்கு பருப்பு நல்லா மசிஞ்சிரும். அடுப்புல மண் சட்டி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானவுன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட 4-5 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அதுவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு புளியோட பச்சை வாசனை நமக்கு போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வரும்போது நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் இது கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நமக்கு புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நமக்கு புளியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து வச்சிருந்ததை அது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்ப பாருங்க, நமக்கு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நமக்கு சாம்பார் நல்லா கெட்டி ஆயிருச்சு. ஃபைனலா வாசனைக்காக நான் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்ப மாத்திக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத டைம்ல இந்த மாதிரி நீங்க சாம்பார் ஈஸியா சிம்பிளா செஞ்சு பாருங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.